இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கட்டாயமாக திருப்பரங்குன்றத்திலே ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் தோற்கடிப்பதற்கான பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதிமுக பாஜகவுடைய கைப்பாவை அமைப்பாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்வரை எடப்பாடி அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்று பேசி வந்தார். ஆனால் இப்பொழுது அந்த பேச்சே இல்லை. என்டிஏ தலைமையிலான கூட்டணியிலே அதிமுக இருப்பதாகத்தான் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, தென் மாநிலங்கள் உரிமை உள்ளிட்ட எல்லா உரிமையும் பறித்து ஒரு சிறு கும்பலிடம் இந்த நாட்டை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட முறையை பாஜக தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிறவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி வீழ்த்தப்படுவது என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியுடைய ஒற்றுமைக்கும் மிக அடிப்படையான ஒன்று. ஏன் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், தற்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அரசியல் சட்டத்துக்கு புறம்பான ஜனநாயக விழுமியங்களை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறுவக்கூடிய ஒரு அமைப்பினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு கட்சியாகும். இந்த கட்சி பதவியேற்றதிலிருந்தே நாடாளுமன்ற சட்டமன்ற முறைகளை ஒழித்துவிட்டு அதிகாரங்களை தொடர்ந்து மத்தியிலே குவித்து வரக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. எனவே இந்த அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வருகிற தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெல்வதுதான் இந்தியாவிலே ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி உள்ளிட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு அடிப்படையான தேவையாகும் என்பதை வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி வணக்கம். புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக வருகிற ஏப்ரல் 26 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக தொடர்ந்து பரப்புரை செய்ய இருக்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற பரப்புரையை தீவிரமாக செய்ய இருக்கிறோம். குறிப்பாக இந்த கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றால், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசானது ஆர்எஸ்எஸ் தலைமையிலான ஒரு மதவெறி அமைப்பால் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகும். அதனுடைய நோக்கம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், அரசியல் சட்டம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி ஆகியவற்றை ஒழித்து கட்டிவிட்டு ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவது தான், இந்து ராஷ்டிரத்தின் பெயரில் நிலைநிறுத்துவது தான் அந்த கட்சியினுடைய நோக்கமாக இந்த 10 ஆண்டுகளிலே அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்றம் ஜனநாயக முறைகளை தொடர்ந்து முறிக்கிற வகையிலும் மாநிலங்கள் என்ற ஜனநாயக அமைப்புகளை ஒழித்துவிட்டு அதனுடைய உரிமைகளை பறித்து அதிகாரங்களை தொடர்ந்து மத்தியிலே குவித்து வருகிற போக்கை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. உண்மையிலே இந்த தேர்தலானது வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, டில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசானது தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை. குறிப்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு ஒரு 5000 கோடி தரணும், அது தரவில்லை. அதே போல் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தர வேண்டிய 2352 கோடியை இன்னும் ஒதுக்கவில்லை. அதுபோல் கோவை, மதுரை போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்காமல் வளர்ச்சி குறைவான மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற இந்தி வெறி மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்குவதை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல,
வருகிற இந்த இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 16வது நிதிக்குழுவிலே தென் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய, ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி படிப்படியாக குறைக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக அதாவது மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க வேண்டும், மின்சாரத்துறையை சேவை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழு தனது பரிந்துரையை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களுக்கு 50% வரியிலே பகிர்வு வேண்டும் என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட கூடுதலாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள் வலியுறுத்தி இருந்த போதிலும், தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவு, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இந்த 16வது நிதிக்குழு போதுமான நிதியை பகிர்வு செய்யாததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை தனியார் மயத்திற்கு திறந்து விடுவதற்கு நிதிக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அதே போல் இந்த ஆட்சியானது ஒரு சமஸ்கிருத இந்தி திணிப்பை மையப்படுத்திய ஒரு அரசாக பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளினுடைய சமத்துவத்தை ஏற்காமலும், அரசியல் சட்டப்படி ஏற்றுக்கொண்ட 22 மொழிகளை உரிய முறையில் அவர்களுக்கு பிரதித்துவம் வழங்காமலும், சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடியும், தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளுக்கு வெறும் 7%, அதாவது வெறும் 150 கோடியை மட்டுமே ஒதுக்கி மொழிகளுக்கு பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு போக்கை தொடர்ந்து செய்கிறது. அதே போல் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோருடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை ஒழிக்கிற வகையில் அரசுடைய எல்லா துறைகளிலும், குறிப்பாக உயர் உச்ச நீதிமன்றங்களில் 80% உயர்சாதி பிரிவினரை நீதிபதிகளாக நியமித்து வருகிறது. அதே போல் IAS, IPS, IFS போன்ற மத்திய அரசு பணியாளர்களில் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படவில்லை. IIT, IIM போன்ற ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டு முறையவே ஒழித்து கட்டுகிற வகையிலே இந்த ஒன்றிய அரசானது, அதாவது வருமான அடிப்படையில், குறிப்பாக பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக வைத்து எந்தவித கோரிக்கைகளுமே வைத்து போராடாத EWS பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை சட்ட திருத்தத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறது. இது வருங்காலத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறக்கூடிய அவலம் இருக்கிறது. அதே போல் மாநிலங்களில் ஒரு இரட்டை ஆட்சி முறையை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநரை வைத்து ஒரு கொள்ளைப்புறமாக ஒரு இரட்டை ஆட்சியை நடத்துவதற்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், தற்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு RSS என்ற ஒரு அரசியல் சட்டத்துக்கு புறம்பான ஜனநாயக விழுமியங்களை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறுவக்கூடிய ஒரு அமைப்பினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு கட்சியாகும். இந்த கட்சி பதவியேற்றதிலிருந்தே நாடாளுமன்ற, சட்டமன்ற முறைகளை ஒழித்துவிட்டு அதிகாரங்களை தொடர்ந்து மத்தியிலே குவித்து வரக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. குறிப்பாக இது வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, இன்றைக்கி மெட்ரோ திட்டம், கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு நிதி ஒதுக்காது மட்டுமல்ல, ஜல்ஜீவன் திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதே போல் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட நிதிகளை தொடர்ந்து பறித்து வரக்கூடியதாகவும், அதே போல் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிற வகையிலே ஆளுநர்களை வைத்து கொள்ளைப்புறமாக ஆட்சி நடத்துவதும், மாநில அதிகாரங்களை தொடர்ந்து பறிக்கக்கூடிய வகையிலே தொகுதி வரையறை என்ற பெயரில் மாநிலங்களுடைய, குறிப்பாக தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்றத்தில் அவருடைய பிரதிநிதித்துவத்தை ஒழிக்கிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் ஆளுநரை வைத்து ஒரு இரட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய, கொள்ளைப்புறமாக பாஜக ஆளாத மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து சட்டமன்றத்தை முடக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நிதிக்குழுவின் மூலமாக தென் மாநிலங்கள் போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை படிப்படியாக குறைத்து மக்கள் நல சேவைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை தொடர்ந்து பறித்து வருகிறது. அம்பானி, அதானி போன்ற பெருமுதலாளிகளுடைய நலன்களுக்காக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார கொள்கையை பலியிட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு சமயங்கள் ஒத்திசைந்த முறையில் நிலவக்கூடிய மத நல்லிணக்க முறையை சீர்குலைத்து வட மாநிலங்களைப் போல ஒரு மத வெறுப்பு தூண்டி ஆட்சி அதிகாரத்தில் அமரலாம் என்று திருப்பரங்குன்றத்தில் நீதித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி கலவரத்தை தூண்ட முயற்சித்து வருகிறது. ஆக அது மட்டுமல்ல, சமூக நீதி
பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டு பறிக்கிற வகையில் இடபிள்யூஎஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கல்வி உரிமை, மாநில உரிமை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, தென் மாநிலங்கள் உரிமை உள்ளிட்ட எல்லா உரிமையும் பறித்து ஒரு சிறு கும்பலிடம் இந்த நாட்டை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட முறையை பாஜக தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிறவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி வீழ்த்தப்படுவது என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளுடைய ஒற்றுமைக்கும் மிக அடிப்படையான ஒன்று. எனவே இந்த அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வருகிற தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெல்வதுதான் இந்தியாவிலே ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி உள்ளிட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு அடிப்படையான தேவையாகும் என்பதை வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தொடர் பரப்புரை செய்ய இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். காலங்காலமாக நிலவக்கூடிய சமூக அமைதியையும் நல்லிணக்கத்தையும் குலைக்கிற வகையில் பாஜக, அதிமுக தலைமையிலான கூட்டணி அங்கே ஒரு இஸ்லாமிய மத வெறுப்பை தூண்டி சிக்கந்தர் தர்காவை அகற்றுவோம், திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு பாஜக களமிறங்கியிருக்கிறது. பாஜகவோடு இவ்வளோ ஆண்டு காலம் மதச்சார்பின்மை, திராவிடம் என்ற மாநில உரிமை என்ற குரலில் இந்த அதிமுக இன்றைக்கு வெளிப்படையாக பாஜகவின் குரலாக, ஆர்எஸ்எஸின் குரலாக அவர்களோடு கைகோர்த்திருக்கிறது. நேரடியாக இந்து முன்னணி நடத்திய முருகபக்த மாநாட்டிலே அதிமுகவினுடைய அதிமுகவினுடைய உறுப்பினர்களாகவும் இப்போது நடப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு போன்றவர்களே நேரடியாக பங்கெடுத்தார்கள். அதே போல் அண்ணாவை இழிவுபடுத்தக்கூடிய, கலைஞரை இழிவுபடுத்தக்கூடிய, பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய காணொலி காட்சியை அந்த மாநாட்டில் வெளியிட்டார்கள். அது பற்றியெல்லாம் எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்ற நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு துணை போய் வருகின்றனர். இன்றைக்கு அதிமுக பலவீனமடைந்திருப்பதோடு அது நேரடியாக அதிமுக பாஜகவுடைய கைப்பாவை அமைப்பாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்வரை எடப்பாடி அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்று பேசி வந்தார். ஆனால் இப்பொழுது அந்த பேச்சே இல்லை. என்டிஏ தலைமையிலான கூட்டணியிலே அதிமுக இருப்பதாகத்தான் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. அது மட்டுமல்ல, கூட்டணியிலே தலைமை வகிக்கக்கூடிய கட்சியான அதிமுக தேர்தல் இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு பதிலாக பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலில் இடங்களை ஒதுக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறது. அது மட்டுமல்ல, கூட்டணியுடைய முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை விட்டுவிட்டு பாஜக நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு அவலமான நிலைமைக்கு அதிமுக கூட்டணி சென்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி வெல்லுமானால் எப்படி திருப்பரங்குன்றத்திலே சட்டத்துக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நீதிபதி அமர்ந்து கொண்டு துணைப்படை ஏவி ஒரு சட்டம் ஒழுங்கை குலைக்கக்கூடிய ஒரு பணியை நீதிபதியாக இருந்து கொண்டே செய்தாரோ, அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாக என்னன்னா கால அரசாக அதிமுக அரசு பதவியேற்றால் ஆகிவிடும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் வெல்வாரானால் எப்படி திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி அதை ஒரு அயோத்தியாக மாற்றுவோம், இஸ்லாமிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தமிழ், முருக, நாட்டார் வழக்கு, சமண நாட்டார் வழக்குகள் உள்ளிட்ட சமய நல்லிணக்க மரபை உடைத்துவிட்டு அங்கே ஒரு மதவாத அமைப்பு வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்திவிடும். எனவே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலனிலிருந்தும் மதுரை அமைதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் அந்த வேட்பாளர்களை கட்டாயமாக புறந்தள்ள வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கும் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது ராஜன் செல்லப்பா பெரிய அளவுக்கு என்னன்னா, அவர் ஏற்கனவே பலமுறை இருந்தால் கூட அங்கே போதுமான வேலைகள் செய்யலை. குறிப்பாக திமுக கூட்டணி அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடம் என்ன ஆயிருக்குன்னா ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லாத மட்டுமல்ல, நேரடியாக பாஜகவுடைய கைப்பாவையாக இருந்து அதிமுக செயல்படுவது மக்களிடம் என்ன உருவாகிருக்குன்னா, அதிமுக தொண்டர்களிடமே அது என்ன உருவாக்கியிருக்குன்னா ஒரு கலக்கத்தையும்
ஒரு கசப்புணர்வையும் உருவாக்கியிருக்கிறது என்பதனால் அதனால் ராஜன் செல்லப்பா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் நிற்கிறது தான் தெரிகிறது. கட்டாயமாக தொடரும். கட்டாயமாக திருப்பரங்குன்றத்திலே ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் தோற்கடிப்பதற்கான பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நன்றி.